ஹலோ. இந்த Revit tutorialல நம்ம மெட்ரிக் ஃபர்னிச்சர் ஃபேமிலி யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாராமெட்ரிக் டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ரிக் ஃபர்னிச்சர் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ ஒரு பாராமீட்டர் பேஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் பிளேன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக லெஃப்ட் டு ரைட் 2 ரெஃபரன்ஸ் பிளேன் அண்ட் டாப் டு பாட்டம் 2 ரெஃபரன்ஸ் பிளேன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் 100 mm ஆஃப்செட் கொடுத்து அகெயின் ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா ஸோ இன்னர் ரெஃபரன்ஸ் பிளேன் டேபிள் லெக்கோட விட்த் அண்ட் அவுட்டர் ரெஃபரன்ஸ் பிளேன் ஓவரால் டேபிள் டாப்போட சைஸிங்க்கு வேண்டி. ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி EQ கொடுத்துக்கலாம். ஸோ மேஜர் ரெஃபரன்ஸ் பிளேன் வித் சென்ட்ரல் ரெஃபரன்ஸ் பிளேன் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு நம்ம டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் ட்ரா பண்ணி EQ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் நம்மளோட மேஜர் ரெஃபரன்ஸ் லைன்ஸுக்கு டைமென்ஷன் ட்ரா பண்ணி அதுக்கு பேராமீட்டர் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம அடிஷ்னலாக க்ரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் பிளேனும் நம்ம மேஜர் ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு டைமென்ஷன்ஸ் ட்ராப் பண்ணி அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் இதுக்கு லாக் பண்ணுறதுனால நம்மளோட மேஜர் ரெஃபரன்ஸ் பிளேன்ஸோட பேராமீட்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதாவது டைமென்ஷன் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்ஸும் அது கூடவே டேபிள் ஆகும். அண்ட் இப்போ இதுக்கு உள்ளாடி அகெயின் 2 எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா டேபிள் லெக்கோட இன்னர் சப்போர்ட் அண்ட் அப்பர் சப்போர்ட்டுக்கு வேண்டி. ஸோ ஒன்ஸ் நான் மாடல் பண்ணும்போது உங்களுக்கு இது ஏன் க்ரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கே புரியும். ஸோ இதுக்குமே சேம் மெத்தட் தான். ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் டேபிள் யூஸ் பண்ணி மெயின் ரெஃபரன்ஸ் பிளேன் கூட நம்ம டைமென்ஷன் ட்ராப் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டைமென்ஷனுக்கு பேராமீட்டர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் 2 பேராமீட்டர் செட் பண்ணுறேன். ஒன்று டேபிள் லென்த் பேராமீட்டர், இன்னொன்று டேபிள் வெயிட் பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டர் செட் பண்ணதுக்கு அப்புறமா டேபிளோட ஹைட்டுக்கான பேராமீட்டர்ஸும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணி அப்படின்னு இன்ஸ்டன்ட் பேராமீட்டராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு இதை இன்ஸ்டன்ட் பேராமீட்டராக செட் பண்ணுறேன்னு நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டரோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேராமீட்டரா அண்ட் ஸோ நம்ம செட் பண்ண பேராமீட்டர்ஸ் ரெஃபரன்ஸ் பிளேன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போய் ஹைட் பேராமீட்டர் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நான் ரெஃபரன்ஸ் பிளேன் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக டேபிள் ஹைட்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேபிள் டாப்போட திக்னஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன், அதுக்கப்புறம் டேபிள் டாப் பாட்டமில் வர பிளாங்கோட ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன், அதுக்கப்புறமா டேபிளோட பாட்டமில் வர டேபிள் சப்போர்ட்டோட ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இது எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் ட்ராப் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைமென்ஷன்ஸ் தான் ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறமா எதுக்கு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்
டேபிள் ஹைட் பேராமீட்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் ஜஸ்ட் டேபிள் ஹைட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிமிலர் வே மற்ற பேராமீட்டர்ஸுமே அசைன் பண்ணிக்கலாம். டேபிள் டாப் பாட்டமில் ஒரு பிளாங்கோட பேராமீட்டர், அதுக்கப்புறமா டேபிள் டாப்போட திக்னஸ் பேராமீட்டர், அதுக்கப்புறமா டேபிள் பாட்டமில் வர பிளாங்கோட பேராமீட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் பிளேன் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 3D பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூஷனுக்குள்ளாடி போய் டேபிளோட லெக்கை வந்து நான் ஃபஸ்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்குமே அது ஒரு இது பண்ண தொடங்கிட்டிங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ஸை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரெண்டு போயிட்டு நான் கிரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷனாக ஜஸ்ட் ஹைட் பேராமீட்டர் கூட அலைன் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ட்டை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டரோட டைமென்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேபிளோட லெக் ஹைட்டுமே வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேபிள் டாப்பை வந்து செட் பண்ணலாம். ஸோ இதுக்குமே சிமிலர் தான். எக்ஸ்ட்ரூஷன் கோடு போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ நான் டேரெக்டாக இதை வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் மேலே ட்ராப் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ட் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களோட ரெஃபரன்ஸ் பிளேன் மிஸ் ஆகிடுச்சுன்னா அலைன் டூல் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் பிளேனை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ட்ராயிங்கை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ரெஃபரன்ஸ் பிளேன் கூட அலைன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்டன்ட் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் பாட்டம் பிளாங்க் அண்ட் டேபிள் டாப் பிளாங்க் ரெண்டுமே வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ சிமிலர் மெத்தட் தான். ஸோ நான் இப்போ இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம டேபிள் மாடல் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து மெட்டீரியல் பேராமீட்டர் மட்டும் அசைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் சரி ஃபேமிலி டைப்புக்குள்ளாடி போய் நம்ம செட் பண்ண பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம செட் பண்ண பேராமீட்டர்ஸோட சைஸிங் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கொடுத்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேராமீட்டர்ஸோட சைஸிங் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இட்ஸ் ஒர்க்கும் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறது வந்து மெட்டீரியல் பேராமீட்டர். ஸோ மொத்த டேபிளுமே வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் பேராமீட்டர் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் மெட்டீரியல்னு ஒரு நேம் கொடுத்து இந்த பேராமீட்டர் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து டைப் பேராமீட்டராட்டு வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஃபேமிலிஸ்லாம் பண்ணும்போது தனியாக ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இன் ஃப்யூச்சர் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா டேரெக்டாக அங்கே போய் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓரியன்ட் ஃபேமிலி கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி இதை லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் ரேண்டமாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓரியன்டேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பேஸ் வர கிளிக் பண்ணாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டைப் பேராமீட்டருக்குள்ளாடி போய் இதுக்கு வந்து மெட்டீரியல் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்சரை வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பேராமீட்டரில் போய் நம்ம இந்த டேபிளோட சைஸிங் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இன்ஸ்டன்ட் அண்ட் டைப் பேராமீட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ இன்ஸ்டன்ட் பேராமீட்டரில் நம்ம வந்து ஒரு டேபிளோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணினா அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே இது வந்து நம்ம டைப் பேராமீட்டரில் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் அசைன் பண்ணியிருந்தேன்னா நம்ம அதில் அப்ளை பண்ணுற சேஞ்சஸ் அந்த பர்டிகுலர் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டைப் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்ம ரிவிட் மெட்ரிக் ஃபர்னிச்சர் ஃபேமிலி யூஸ் பண்ணி ஒரு டேபிள் பேராமெட்ரிக் டேபிள் மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஆர்கிடெக்சர் டுட்டோரியல்ஸ் அண்ட் ரிவிட் ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ் பார்க்க நியூரஸ்டிக் ஆர்கிடெக்சர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.